வணக்கம் மக்களே. பனங்கிழங்கு உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நார் சத்து சிறந்த ஆதாரமாக திகழக்கூடிய பனங்கிழங்கு செரிமான பிரச்சனை, நீரளவு மேலாண்மை, இதய ஆரோக்கியம், சீரான இரத்த ஓட்டம், எடை இழப்பு மற்றும் எலும்பு வலிமை என பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. ஸோ இந்த நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான ஆரோக்கியங்களுக்கு இது பயன்படுது, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமானத்தை மேம்படுத்த உதவுது. இதனால் என்ன ஆகுது? மலச்சிக்கல் போன்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்குது. ஸோ வயிறு சார்ந்த பிரச்சனை அப்படின்னா நமக்கு மலம் கழிக்கிறதுல பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானமாகாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ பனங்கிழங்கு அப்படின்றது எப்போதுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவு, அதாவது ஒரு கிழங்கு வகை கிடையாது. சீசனில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கிழங்கை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. பனங்கிழங்குல பொட்டாசியம், நார்சத்து மற்றும் ஒமேகா 3 அமிலங்கள் இருக்குது. இது இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்பை தடுக்கிறது. மேலும் இது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை தடுப்பதில் ஒரு முக்கியமான விஷயமா பயன்படுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைட்டமின் சி நிறைந்த பனங்கிழங்கை தினமும் உணவில் சேர்த்து கொள்வதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது வைரஸ் நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. மேலும் இது வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்க உதவுகிறது. ஸோ பனங்கிழங்குல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால இது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்குது. மேலும் இதில் வைட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரதம் போன்ற ஊட்டச்சக்திகள் நிறைஞ்சிருக்கு. இது புற்றுநோய் அபாயத்தை குறைக்க ரொம்பவே பயன்படுது. ஸோ பனங்கிழங்குல நார் சத்து மற்றும் புரதம் நிறைஞ்சிருக்கு. இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க, யாரெல்லாம் உடல் எடை குறைஞ்சி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம். மேலும் இது உங்களை நீண்ட நேரம் முழுமையாக வைத்திருக்க உதவும். நீங்கள் அடிக்கடி சாப்பிட மாட்டீங்க, அதனால் உங்களுடைய உடல் எடையில் மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ பனங்கிழங்கு பொடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எவ்விதமான தண்ணி சுவையும் இல்லாவிட்டாலும் பலருக்கு பிடித்த ஒன்றாக இருப்பது இந்த ஒரு பனங்கிழங்கு. கண்டிப்பாக இந்த ஒரு பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் கிடைக்காது. ஸோ குளிர் காலங்களில் தான் கிடைக்க போகுது. ஸோ பனங்கிழங்கு பொடி தயாரித்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு பனங்கிழங்கு பொடியை நீங்கள் தினமும் எடுத்துக்கிறதுனால நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, பனங்கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் சுக்கு சுவைக்கு ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பனங்கிழங்கு தோல் உரித்து நம்ம நல்லா சுத்தம் செஞ்சு நறுக்கி கொள்ளணும். அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்து பனங்கிழங்கை சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. தேவை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பனங்கிழங்கு இரண்டாக பிளக்கிற அளவுக்கு நல்லா அது வேக வேணும். பனங்கிழங்கை சிறு சிறு துண்டுகளாக வச்சு நம்ம வெயிலில் உலர விட்டுறணும். நல்லா காஞ்சிட்ட பின்னாடி நான் சொன்னல அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பனங்கிழங்கு பொடி நமக்கு நிறைய நாள் நல்லாயிருக்கும். ஸோ பனங்கிழங்கு பொடி 1 டீஸ்பூன் சேர்த்து நீர் விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. 1 டம்ளர் நீரை கொதிக்க வைத்து அதில் பனங்கிழங்கு பொடி கரைத்ததை சேர்த்து கைவிடாமல் கிளறுங்க. சில நிமிடங்கள் அவை கட்டியாக மாறும். பிறகு இறக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம். நீரளவு நோயாளிகள் லேசாக உப்பு மற்றும் சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுகர் சேர்த்துக்க வேண்டாம். இல்லை நம்ம பனஞ்சக்கரம் தான் அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னா வேணாம். நாட்டு சர்க்கரையும் கூட நமக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பனங்கிழங்கை வைத்து நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்க. அது பல மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு விஷயமா மாறிடுது. ஏன்னா இதில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கிறதுனால நார் சத்து, முக்கியமாக நார் சத்தெல்லாம் இதில் அதிகமாக இருக்குது. வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு பிரச்சனை உள்ளவர்கள் பனங்கிழங்கு மாவை உணவில் சேர்த்து வந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ பனங்கிழங்கு அரைத்து மாவு செய்து அதில் கஞ்சி இல்லைனா கூழ் செய்து காலையில் சாப்பிட்டு வந்தால் பசி நீங்குவதுடன் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பனங்கிழங்குல பித்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனவே இதை சாப்பிட்ட பின் மிளகு 5 எடுத்து வாயில் போட்டு மென்று விட வேண்டும். மற்றபடி பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால உடலுக்கு வலு கிடைப்பது மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மக்களே. பனங்கிழங்கு கிடைக்கிறப்ப தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறப்ப சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு மோஸ்ட்லி பனங்கிழங்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த பொடியோ ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கஞ்சியாகவோ கூழாகவோ கரைச்சி குடிக்கலாம். ஸோ பனங்கிழங்கு வைத்து நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை வைத்து நீங்கள் ஏதாவது செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே பனங்கிழங்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேலே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆரோக்கியமாக இருங்க.
இது மட்டும் கிடையாது, இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.